ஸ்டோன்ஸ் சீரீஸ். இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீரகத்தில் வரக்கூடிய கற்கள், அதற்கான காரணங்கள், அதை பற்றி உள்ள காமன் மிஸ்கன்செப்ஷன்ஸ், பிலீஃப்ஸ் அண்ட் அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஃப்ராத்தி யூரின், ரொம்ப யூரின் நுரையா போகுது அப்படின்றது நம்ம காமனாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ யூரின் ஃப்ராத்தியாக இருக்குதுன்றதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, யூரினில் புரதச்சத்து ப்ரோட்டீன் நார்மலாக இருக்கக்கூடாது. அது ஒரு லெவலுக்கு மேலே ஜாஸ்தி ஆகும்போது யூரின் நுரைச்சி அந்த ஃப்ராத்தியாக தெரியலாம். பட் எப்போ நம்ம யூரின் நுரைச்சி போது ஃப்ராத்தியாக இருக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரின் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளஷ் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த யூரினில் உள்ள நுரை போல் அந்த நுரை அப்படியே சோப்பு நுரை மாதிரி அப்படியே தேங்கி இருக்குன்ற பட்சத்தில் தான் அதற்கான சந்தேகம் நம்மளுக்கு வரும். அப்படியே அந்த மாதிரி தெரிஞ்சால் கூட யூரினில் டெஸ்ட் பண்ணி யூரினில் ப்ரோட்டீன் நிறையா போகுதுன்றதை நம்ம டாக்குமெண்ட் பண்ணோம்னா அதுக்கான அடுத்த லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்க்கோ டெஸ்ட்டுக்கு போகணுமே தவிர யூரின் நிறையா போகுதுன்றதுக்காக மட்டும் பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் யூரின் நிறையா போகிற ஒருத்தங்களுக்கு யூரினில் ப்ரோட்டீன் எவ்வளோ போகுதுன்றதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த யூரினில் ப்ரோட்டீன் நார்மலாக இருக்கிற பட்சத்தில் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.